அடுத்து ஃபர்டைல் விண்டோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபர்டைல் விண்டோ அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் வந்து உங்களுடைய அந்த மாதத்தில், அந்த மாதவிடாயில் அந்த மாதத்தில் வந்து கருத்தரிக்கிற தன்மை ரொம்ப அதிகப்படியாக இருக்கிற நாள் வந்து இந்த ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த டைமில் வந்து நீங்கள் உடலுறவு கொள்கிறப்ப கருத்தரிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகபட்சமாக இருக்கும். இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 6 நாட்கள். அதாவது உங்களுடைய அந்த ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு முந்தைய 5 நாட்களும் அந்த ஓவுலேஷன் நடக்கிற நாள். ஸோ டோட்டலாக இந்த 6 டேஸ் இதுதான் வந்து ஃபர்டைல் விண்டோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னா, இதில் வந்து நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதாவது இந்த டைமில் வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, நாங்கள் டெய்லியுமே வந்து உடலுறவு கொள்ளணுமா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஃபர்டைல் விண்டோவில் மினிமம் ஒரு 2 to 3 டைம்ஸாவது நீங்கள் உடலுறவு கொள்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் வந்து அதிகம். கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் சேர்ந்து இருக்கணும், இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேயில் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. இது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெண்களில் இந்த கருமுட்டை, சினைப்பையிலிருந்து கருமுட்டை வந்து வெளியாகுது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு 24 to 36 மணி நேரம் தான் வந்து வயபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அழிஞ்சிரும். அதனால் ஆண் விந்து வந்து அந்த மாதிரி கிடையாது, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பில் வந்து அந்த விந்தணுக்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5 days வரைக்கும் சர்வைவாக இருக்கும். ஸோ நம்ம எப்போ அரௌண்ட் அந்த ஓவுலேஷன் டைமில் எக் ரிலீஸ் ஆகிற டைமில் அதிகப்படியான அந்த விந்து வந்து அதுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்மே வந்து அதிகமாக இருக்கும்.